ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் தலைவன் தலைவி இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தலைவன் தலைவி இந்த படம் இன்னைக்கு வேர்ல்டு வைட் தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு இவங்க நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி நிறைய ஒரு என்செம்பிள் கேஸ்டிங் கொண்ட ஒரு திரைப்படம் தான். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அந்த மாதிரி ஒரு ஜானர் தான் இந்த படம். ஏன்னா கமர்ஷியல் சினிமா, இந்த எமோஷன்ஸ், ஃபன், ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாண்டிராஜ் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ டீட்டெயில்டு ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் எது நல்லா இருந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். படத்தில் நித்யா மேனனோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எப்பயுமே அவங்க ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக மினிமம் கேரண்டியான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், படங்கள் லிஸ்ட் தமிழில் எல்லா படமுமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு தாங்க. எதுவுமே பிலோ ஆவரேஜாக போயிருக்காது. அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அவங்க ரொம்ப சூப்பரான யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சுட்டு அலப்பற பண்ணிட்டு ஒரு ரோல் அவருக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அவருக்கு இது கேக் வாக் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரோல் அவருக்கு கொடுத்துருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி அங்கங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபுவோட காமெடியை நம்ம நல்லா சிரிச்சோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில காமெடி சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது. ஃபுல்லாக ட்ராக்காக போகாமல் அங்கங்கே ஒன்லைனரில் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு யோகி பாபு. அப்புறம் இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஆர்கே சுரேஷ். இவரும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ரோலும் கரெக்டாக ஜஸ்டிஃபைடாக அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. வில்லனா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் படம் முடிச்சுட்டு வெளில வர வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கேரக்டராக வந்திருக்கிறவங்க தீபா. அவங்க வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கதையை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேல பாண்டிராஜ் சொல்லியிருக்காரு. அது பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்படி ப்ளஸ்ஸாக இருக்க மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ்ன்றது லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் அங்கங்கே லேக் தெரிஞ்சிருங்க. ஸோ லேக் இருக்குது, ஆனால் ரொம்ப பெரிய லேக் அப்படின்னு சொல்ல முடியல. லேக் அங்கங்கே படத்தில் இருக்குது, அது மாதிரி லேக்காக இருக்குது. அதை தாண்டி விஜய் சேதுபதி அவரோட பெர்ஃபார்மன்ஸ், நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு ஒரு சில சீக்வன்சஸில் ரொம்ப கத்துற மாதிரி எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபீல் ஆச்சு. அது ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் புதுசாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லா கமர்ஷியல் படத்துக்கும் எப்படி போடுவாங்களோ அதேமாதிரி சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில் போட்டு கொடுத்துட்டாரு. அவரோட ஸ்டைலில் இல்லாத மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் ஓரளவு ஓகேஷாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படத்தோட பாடல்கள்லாம் வேறு லெவலுங்க. பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாடல்களில் சந்தோஷ் நாராயணன். அதை தாண்டி படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது இல்லாமல் அந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே விஷுவலைசேஷன் ரொம்ப நார்மலாக எடுத்திருக்காங்க. அது பெரிய பக்கபலமாகவும் அமைஞ்சிருச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளே, பெருசாக எதிர்பார்க்க முடியாத அளவு ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை. கரெக்டாக ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு என்ன தேவையோ அதை டீசெண்டாக பாண்டிராஜ் பண்ணிட்டாரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். சத்யஜோதி அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்னொரு 10 நிமிஷம் படத்தை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எழுதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ், அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஒரு கிளைமேக்ஸை ரொம்ப அது எவ்வளோ எமோஷனலாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அதை ஒரு விஷயத்தில் ஒரு பேட்டர்னில் சொல்லிவிட்டு அதை ஃபன்னாகவும் கொண்டு காமிச்சிருக்காரு. இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த படங்கள் யாருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி காலகட்டத்தில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்களுக்குலாம் இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிற கான்செப்ட் அப்படி தான். ஒரு குடும்பஸ்தன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு வகையான ப்ரெஷர் ஒரு ஆண்மகன் எப்படி அனுபவிப்பாரோ, அதேமாதிரி கல்யாணம் ஆனவங்க எப்படிலாம் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எதனால் அவங்களுக்கு சண்டை வருது, எதனால் பிரிவு வருது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பக்காவும் சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப எமோஷனல் டச் பண்ணாமல் ஃபன்னியாக சொல்ல முடிஞ்ச அளவு சொல்லியிருக்காரு. ஆனால் எமோஷன்ஸும் செகண்ட் ஹாஃபில் கடைசி 20-25 மினிட்ஸ் வச்சிருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இது கடைக்குட்டி சிங்கம் மாதிரியோ, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியோ ஃபுல் ஃப்ளெஜ் எமோஷனல் ஒரு எமோஷனல் ப்ளஸ் கமர்ஷியல் திரைப்படம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நிறைய ஃபன்னியராகவும் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி ஸ்டைலில். ஆனாலும் எமோஷன்ஸ் அங்கங்கே டேரக்டர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். பிஎன்சி சென்டர்ஸில் படம் கண்டிப்பாக பட்டைய கலப்பிடும். பார்ப்போம் சிட்டி சைடில் இந்த படம் எப்படி போகுது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் படத்துக்கு ஓப்பனிங் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க சென்னையில் அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச். தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட போனீங்கன்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5. ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃப். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் போன ஷோலையும் இருந்தாங்க. அதனால் சொல்கிறேன், போய் ஃபேமிலியோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.